குடும்பத்தின் பேர் மட்டுமே எம்எல்ஏ சீட் வாங்கி லண்டன்ல இருந்து நேரா வந்து இங்க எலெக்ஷன் நிக்கல. மேல மாசி வீதியில நான் 3 நாளைக்கு முன்னாடி பேசினேன் இதே மாதிரி லைட் லேன் அடுத்தவங்க லைட் போட்டிட்டு இருக்காங்க. மாற்றத்தை நீங்க கொண்டு வாங்க. மதுரையை நான் எப்படி மாற்றி காட்டுறேன்னு நீங்க பாருங்க. இது என்னோட வாக்கு, என்னோட சத்தியம். கூப்பன் நீங்க பணம் வாங்க போனீங்கன்னா இந்த கடையில தான் போய் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கடைக்கு போனீங்கன்னா அங்க 2 ஐட்டம் வச்சிருப்பாங்க. இது மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். தியாகராஜன் ஒருத்தர் பத்தி உங்களுக்கு யாராவது தெரியுமா? தெரியாது. அவர் பேருக்கு முன்னாடி அவரோட பரம்பரை பேர் எல்லாம் போட்டு பாருங்க. இப்ப தெரியுதா? அவர் அப்பா பேரு, அவர் தாத்தா பேரு எல்லாம் இனிஷியல் போட்டீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க குடும்பத்துடன் இணைத்து பேசப்பட்டால் மட்டுமே இவர் பேர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, 00000 இவர் சொல்றாரு. எங்க அப்பா பழனியில ஒரு சராசரி குடும்பம். எங்க பாட்டி இட்லி வித்தவங்க 4 பசங்களை வளர்த்தாங்க. அப்படி வளர்ந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு போனதுதான் எங்க அப்பா. அவர் மகன் நான். ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து தனியாதான் போராடி சென்னைக்கு போய் சினிமா துறையில இறங்கி படாத பாடுபட்டு உழைத்து முன்னேறி இன்னைக்கு உங்க கூட நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் என் பேரை தெரியும் ஓரளவுக்கு. சுந்தர் சிங்கிற பேரே ஒரு பிராண்டா தான் நான் உருவாக்கி வச்சிருக்கேன். என்னுடைய தனிப்பட்ட உழைப்பு. குடும்ப பேரை வச்சுக்கிட்டு 25 வருஷம் அமெரிக்காலையும் லண்டன்லயும் படிச்சு குடும்பத்தின் பேர் மட்டுமே எம்எல்ஏ சீட் வாங்கி லண்டன்ல இருந்து நேரா வந்து இங்க எலெக்ஷன் நிக்கல. ஒரு வெளிநாட்டுக்காரர் நான் இங்க வந்து எலெக்ஷன் நிக்கல. தனி மனிதனாக போராடி உழைத்து எனக்கென்று பேரை உருவாக்கி என் பேரே ஒரு பிராண்ட். குடும்பத்தோட பேரை பிராண்டா வச்சுக்கிட்டு நான் இங்க ஒன்னும் எலெக்ஷன் நின்று ஜெயிக்கல. இப்ப நான் முன்னாடி எல்லாம் கேட்டேன். அவர் பேரை கேட்டா உங்களுக்கு யாருக்கும் தெரியல. அவரோட இனிஷியலை போட்டாதான், அவரோட இனிஷியல் எல்லாம் வச்சாதான் உங்களுக்கு தெரியுது இவர் யாருன்ட்டு. அதுதான் அவருடைய பிராண்ட். 5 வருஷமா தொகுதி பக்கம் எட்டி பார்க்கல. யாராச்சும் இருக்கிறவங்க, தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க. இந்த 5 வருஷத்துல உங்க குறைகளை கேட்க ஒரு தடவை அவர் நேரில் வந்திருக்காரா? ஒவ்வொரு இடத்துலயும் நான் கேட்கிற கேள்வி இதுதான், எனக்கு கிடைக்கிற பதில் தான். ஒரு தடவை உங்களை சந்திக்க வரல. உங்க குறைகளை சொல்றதுக்கு ஒரு தடவை அவர் போய் பார்க்க உங்களால முடிஞ்சுதா? முடியாது. இன்னும் அதேதான் பதில். 5 வருஷமா உங்களை பார்க்க வராம, உங்க குறைகளை கேட்க வராம, இப்ப எலெக்ஷன் நேரத்துல உங்களை தேடி வராது. ஸ்வச் சர்வேஷன் ஒரு அமைப்பு போன வருஷம் இந்த கணக்கெடுப்புல இந்தியாவின் தலை சிறந்த குப்பை நகரங்கள மதுரை இருக்கு. இத பத்தி அவர்கிட்ட ஒரு நிருபர் கேட்கிறாங்க. மதுரை குப்பை நகரமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இதெல்லாம் நான் கணக்கு எடுத்துக்க மாட்டேன். அப்ப திருச்சி மாநகராட்சியை நல்லதா எடுத்திருக்காங்களே, நல்ல மாநகராட்சியா சொல்றாங்க. நிருபரை முடிச்சுட்டாரு இங்கிலீஷ்ல. இப்ப 3 நாளா உங்களுக்கு தெரியும். மேல மாசி வீதியில நான் 3 நாளைக்கு முன்னாடி பேசினேன் இதே மாதிரி லைட் லேன் அடுத்தவங்க லைட் போட்டிட்டு இருக்காங்க. 4 நாளா நீங்க கவனிச்சு மதுரையின் முக்கிய நகரங்கள் எல்லாமே குப்பைகள் அள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. மெட்ரோ ட்ரெயின் வந்துச்சா, மேம்பாலம், அதிமுக கலந்து போடப்பட்ட திட்டங்கள், ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் இப்ப திறந்து வச்சுட்டு இருக்காங்க. எந்த நலத்திட்ட உதவியும் மதுரைக்கு வரவிடாம பண்ணி இப்ப மதுரை எப்படி இருக்கு? இது நான் கேட்டா என்கிட்ட அறியாமைங்கிறார். நான் 0ங்கிறார். நான் ஒரு வெற்றிடம்ங்கிறார். அது போக பல பட்ட பேர். இந்த நிமிடம் வரை ஒரு வார்த்தை நான் அவரை பத்தி தனிப்பட்ட முறையில் அவரை தாக்கி நான் இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல. எனக்கு பேச தெரியாதா? ஐயா, உங்களுக்கு எழுதி கொடுக்குறவங்களோட பல மடங்கு பெரிய ஆள் நானு. 2 தடவை சந்தர்ப்பம் கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் தடவை வந்து எதிர்கட்சி ஒண்ணும் பண்ணலைன்னாரு. இப்ப வந்து நான் நினைச்ச அளவுக்கு பண்ண முடியலைங்கிறார். பிரஷர், என்ன பிரஷர் மக்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் இல்லாம மறுபடியும் எந்த வித தயக்கமும் இல்லாம 5 வருஷம் மக்கள் பிரச்சனையை சொல்லுவாங்க கேட்க பார்க்க வராம இருந்துட்டு ஓட்டு கேட்டு வராங்க. இவரோட உண்மையான முகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். மதுரைக்கு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. மக்கள் சக்தியே மகேசன் சக்தி. மாற்றத்தை நீங்க கொண்டு வாங்க. மதுரையை நான் எப்படி மாற்றி காட்டுறேன்னு நீங்க பாருங்க. இது என்னோட வாக்கு, என்னோட சத்தியம். 1000 ரூபாய் உதவித்தொகை மகளிருக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு 28 மாசம் கழிச்சு. அது என்ன 28 மாசம் கணக்கு தெரியுமாமா? 28 மாசம் கழிச்சு எம்பி எலெக்ஷன் வந்துச்சு. எம்பி எலெக்ஷன் அவங்களால வேட்பாளர்கள் ஓட்டு கேட்டு நீங்க வரும்போது நீங்க கேட்பீங்களா, எங்க 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணீங்க எங்கேட்டு? அதுக்காக அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுவும் தகுதி உள்ள பெண்கள், தகுதி இல்லாத பெண்கள் பிரிச்சு கொடுத்தாங்க. அதிமுக ஆட்சியில் அப்படி இல்லை. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை, மகளிருக்கு 2000 ரூபாய், ஒவ்வொரு மாதமும் 3 உதவித்தொகை, இலவச ஃப்ரிட்ஜ், வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர். சகோதரர்கள் பெரியவர்கள் எல்லாம் கேட்பாங்க, எல்லாம் பெண்களுக்கு இருக்கு, எங்களுக்கு என்னன்னு. எல்லாருக்கும் இலவச பஸ், சிட்டியில டிராவல் பண்றதுக்கு பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் இலவச பஸ் பாஸ். அது போக தாலிக்கு தங்கம். இத்தனை திட்டங்கள், இதெல்லாம் இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம். இத்தனை திட்டங்கள்
அதிமுக வந்தோட நிறைவேற்றப்படும். இவங்க மாதிரி பேப்பர்ல இல்ல, ஒரு கூப்பன் கொடுக்குறாங்க 8000 ரூபான்னு ஒரு கூப்பன். எதுக்கு கூப்பன் கொடுப்பாங்க? ஒருவேளை அந்த கூப்பன் நீங்க பணம் வாங்க போனீங்கன்னா இந்த கடையில தான் போய் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கடைக்கு போனீங்கன்னா அங்க 2 ஐட்டம் வச்சிருப்பாங்க, இது மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். 8000 ரூபாய் அது இன்னும் கூப்பன்ல விலை இருக்கும், அதோட உண்மையான மதிப்பு ஒரு 1500 ரூபாய் இருக்கும். ஆனா 8000 ரூபாய் மீதி பணம் போக வேண்டிய இடத்துக்கு போகும். இதுதான் நடக்கும்.